Indians generally பாத்தீங்கன்னா they love to spend, அது especially on food, clothes, travel, gadgets and more. இந்த everyday spending trend ஒரு investment opportunity நம்ம மாத்தினா, ஆமா, this is exactly what Invesco India Consumption Fund aims to do. இது உங்க போர்ட்ஃபோலியோக்கு பட் கரெக்டா இருக்குமா இல்லையான்றது தான் இந்த வீடியோல நம்ம ஒரு in-depth analysis மூலமா தெரிஞ்சுக்க போறோம். So hi there, welcome back to holisticinvestment.in. இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு thematic equity fund. அது இந்தியாவோட growing consumption ஸ்டோரியோட லிங்கா இருக்கிற கம்பெனிஸ்ல தான் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. லைக் FMCG, retail, autos, consumer durables, travel and more. ஐடியா வந்து சிம்பிள். இந்தியாவோட மிடில் கிளாஸ் grow ஆக கன்சப்ஷனும் grow ஆகும். அப்ப இந்த கம்பெனிஸும் grow ஆகும். இதுதான் இதோட ஐடியா behind it. So இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 3rd October 2025 and closing date 17th October 2025. And இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஓபன் எண்டட் ஃபண்ட் டைப். அண்ட் இதோட கேட்டகரி பாத்தீங்கன்னா ஈக்விட்டி திமேட்டிக் கன்சப்ஷன் அண்ட் இது பிலாங் பண்ற கேட்டகரி தான். அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி இந்தியா கன்சப்ஷன் TRI. அண்ட் இதுக்கு எக்ஸிட் லோட் அதுவும் 0.5% சார்ஜ் பண்றாங்க. அதுவும் நீங்க 3 monthsக்குள்ள ரிடீம் பண்ணா. என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல ரிக்வயர்மெண்ட் வந்து 1000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அமித் கனத்ரா அண்ட் மிஸ்டர் மனிஷ் பத்தர். அண்ட் ரிஸ்கோ மீட்டர் படி இதுல அதிக ரிஸ்க் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனை ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும்ன்றது தான். அது எப்படின்னா இந்த மாதிரி கன்சப்ஷன் தீம்ல இருந்து பெனிஃபிட் ஆற கம்பெனிஸ், அதுவும் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல ப்ரிடாமினென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணி இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனை ஜெனரேட் பண்ணணும்ன்றது தான் இவங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இதை பத்தின பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இங்க இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, இப்போ ரைசிங் இன்கம் அண்ட் அர்பனைசேஷன் இந்தியாவில் வந்து ரைஸ் ஆகிறதுனால கன்சப்ஷனும் வந்து இஸ் எக்ஸ்பெக்டட் டு கீப் க்ரோயிங். இது நம்ம தீம்க்கு வந்து அட்வான்டேஜ். அண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி FMCG, ஆட்டோஸ், டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங், ஈவன் இ-காமர்ஸ் ரிலேட்டட் பிசினஸஸ் மாதிரி இந்த மாதிரி டைவர்ஸ் செக்டார்ஸ் இந்த ஃபண்ட் கவர் பண்ணுது. அண்ட் நம்பர் 3, ஒரு ஸ்ட்ரக்சரல் க்ரோத் ஸ்டோரி இருக்கு. ஏன்னா இந்தியாவோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அண்ட் ரைசிங் ஆஸ்பிரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிகேட்ஸ் கணக்கில் இந்த தீமை சப்போர்ட் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் நம்பர் 4, இந்த கன்சப்ஷன் இந்த மாதிரியே பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஃபண்ட் ஆக்சுவலி லாங் ரன்ல ஸ்ட்ராங் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ண நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கன்சப்ஷன் தீம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ற ஒரு திமேட்டிக் ஃபண்ட். ஸோ இதுல திமேட்டிக் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் இந்த ஃபண்ட்ல லிமிட்டடா தான் இருக்கு. அண்ட் நம்பர் 2, ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி. இப்போ கன்சியூமர் டிமாண்ட்ன்றது எக்கனாமிக் டவுன் டர்ன் இல்லைனா இன்ஃப்ளேஷனரி பீரியட்ஸ்ல ஸ்லோ டவுன் ஆகவும் சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 3, பாப்புலர் கன்சியூமர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபன் ஹை வேல்யூவேஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணுவாங்க which may impact returns. அண்ட் நம்பர் 4, இது எஸ்பெஷலி ஒரு சேட்டலைட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இட் ஒர்க்ஸ் பெட்டர் rather than your primary fund. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் டேக் அவே என்ன? இன்வெஸ்கோ இந்தியா கன்சப்ஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இன் ஷார்ட், இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோயிங் கன்சியூமர் ஸ்டோரியில நம்ம ரைட் பண்ண ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ எந்த மாதிரி இன்வெஸ்ட் ஆகாதோ இந்த மாதிரி இந்த லாங் டேர்ம் இந்த ட்ரெண்டோட நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு திமேட்டிக் பிளேவா இட் குட் பி அ குட் சான்ஸ். பட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டண்டா பார்த்தீங்கன்னா இதுல கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. அண்ட் உங்களோட ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்மால் போர்ஷனா வேணா நீங்க அதை கன்சிடர் பண்றது மேபி ஹெல்ப்ஃபுல். ஒரு கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அவாய்ட் பண்ணது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா இது ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அண்ட் எஸ்பெஷலி ஒரு NFO. இப்போதான் இது நியூ ஃபண்ட் ஆஃபரிங் இப்போதான் வந்திருக்கு. இதுக்கு ப்ராப்பரா ஒரு போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் இல்லைனா வந்துட்டு நம்ம கிட்ட இதோட ட்ராக் ரெக்கார்ட் இப்போ இல்லை. ஸோ நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது ஹைஸ் அண்ட் லோஸ் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்ட்டு நம்மளால ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்றோம்னா அது பிளைண்ட் ரிஸ்க் மாதிரி தான். அண்ட் எஸ்பெஷலி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர், ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், லைக் ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்கா இல்லைனா நீங்க இந்த மாதிரி தீமேட்டிக் ஃபண்ட் அது NFOல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். இல்ல இந்த தீம்ல எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னா இதே மாதிரி சிமிலர் எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுவும் ட்ராக் ரெக்கார்டோட ஒரு 7 to 10 years இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்க ஃபண்ட்ல உங்களால ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இந்த ஃபண்ட்ல ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். அண்ட் இது உங்க கோர் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணீங்கன்னா இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஓவரால் போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸுமே பாதிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு திமேட்டிக் ஃபண்ட்ல எப்போ என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆகணும்ன்றது ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆகிறது கஷ்டம். ஸோ ஒரு பிகினரா இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இது ட்ரை பண்றது
இட்ஸ் ஈவன் அவாய்டபிள் தான் நம்ம சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கன்சல்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாமே அலைன் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்டுமே அலைன் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அண்ட் இதோட இருக்கிற போர்ட்ஃபோலியோ அண்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோட ஓவர்லாப் ரேஷியோ அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கானுமே செக் பண்ணுவாங்க. அண்ட் அலோகேஷனுமே இது எவ்வளோ உங்கள் போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்மில் இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் வரதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருக்கிறது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.